ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹாப்பி சண்டேவும் கூட. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். மில்லட் தோசை தாங்க சுட்டு எடுத்திருக்கேன். நம்ம சிறுபருப்பு, அதாவது பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துகிட்டு பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, கடுகு சேர்த்து தாளித்து விட்டுங்க. இந்த பருப்பையும் அதிலே ஆட் பண்ணி நம்ம சுரக்காயை பொடியாக கட் பண்ணி ஒரு வேக வச்சு எடுத்துட்டோம்னா தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புளி எதுவும் சேர்க்க வேண்டாம், தக்காளி புளிப்பே போதுங்க. இது சாப்பிட்றதுக்கும் அந்த வழுவழுப்பு தன்மையும் அந்த தோசைக்கும் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி தேங்காய் சட்னி அந்த மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி வேணுங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் தொடர்ந்து சொல்கிறேன். என்னோடய ரெசிபி எல்லாமே கொங்கு ஸ்டைல் ரெசிபி தான். ஃப்ரூட்ஸ் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.